ஸ்ரீலங்கா என்ன கிரீன் ஸ்ரீலங்கா முதல் கடலை கிளீன் பண்ணு. நாகராசா வர்ணவசிங்கம், கடத்தொழிலாளர் கூட்டுறவு வடமாகாண சமாசத்தின் பிரதிநிதி. இன்றைக்கு முந்த நாள் பாராளுமன்றத்தில் கடத்தொழில் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் சாணக்கியனும் எழுப்பிய கேள்விக்கு கடத்தொழில் அமைச்சர் சில பதில்கள் சொல்லியிருந்தார். ஒரு ஐயா முத்துமாரியான பதில்கள். அது என்னென்று சொன்னால், ஒன்றில் கடத்தொழிலை பற்றி தெரியணும், கடத்தொழிலில் அனுபவம் இருக்கணும், இல்லாட்டி கடத்தொழிலை பற்றி படித்து வந்திருக்கணும். இது ஒன்றுக்கும் தெரியாத ஆளை கொண்டு கடத்தொழில் அமைச்சராக போட்டு இன்றைக்கு கடத்தொழில் இன்னும் கேவலமாக போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், எல்லாத்தையும் கதைக்கிறியா ஒன்றை விட்டுட்டீங்கன்னு சொல்லி. அப்போ சாணக்கியன் கேட்குறாரு, என்ன விட்டதுன்னு தான் இந்தியாவில் படம் மாத்திரம் விட்டுட்டீங்கன்னு சொல்லி. இந்தியாவில் படம் உனக்கு என்ன? அது ரெண்டு அரசாங்கத்தை பிரச்சனை. முதல் உண்ட வீட்டில் இருக்கிற நாட்டத்தை குப்பியில கிளைய நீ இந்தியா இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியலை. இந்தியா பற்றி காய்ச்சொன்னு இருக்கிற நீ யாருக்கு பின்னால இயங்குற, உனக்கு யார் வயன் தெரியும் இடங்களை தெரியும். நீ யார்கிட்ட சொல்ல கேட்டுக்கொண்டு கடத்தொழில் அமைச்சர் இயங்குற இடங்களை தெரியும். ஆனால் இங்கே உள்ள நாங்கள் என்ன கேட்கிறோம், இந்த 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம் 16 தொழில் தடை, அந்த தொழிலாத்தையும் தடை சொல்லி தான் கேட்டுறாங்க. ஆனால் இப்போ போன மாதம் நீதிமன்றத்துறை ஒரு கடிதம் விட்டுருந்தது, பொட்டிங் டோலர் உட்பட 14 தொழில் தடைன்னு சொல்லி. ஆனால் நீ என்ன சொல்ற, இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படைய நிறுத்த சொல்லி சாணக்கியன் கேட்டதுக்கு இல்லை அது அவைக்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல தொழில் செய்யறதுக்கு நாங்கள் 2 பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி ஐயாமுத்தன் மாதிரி கழிச்சு கொண்டிருக்கிறேன். நீ ஒரு கடத்தொழில் அமைச்சரும் எங்கிருந்த வளம் அழியுது, மீன் வளம் அழியுது, எல்லாம் அழியுதுன்னு சொல்லி நாங்கள் கத்தி கொண்டிருக்கிறோம். இந்திய நிலவப்படையை பற்றி கேட்கிறேன். இந்திய நிலவப்படை அழிவு, ஏன்னா உள்ளூர் நிலவப்படை அழிவு இல்லையோ. இன்றைக்கு இந்த உள்ளூர் நிலவப்படை செய்கிறவங்க இப்போ கோடிக்கணக்கான காசை லஞ்சம் கொடுத்து தான் செய்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது, நீயும் அந்த லஞ்சத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒன்று ஏனென்று சொன்னால் மாற்றம் கொண்டு வரட்ட நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் இல்லை ஒன்றை ஒரு விதல் விட்டு எண்ணி சொல்லுவாங்க ஒரு மாற்றம் கொண்டு வந்த மாற்றத்தை. கிளீன் ஸ்ரீலங்கா என்ன கிளீன் ஸ்ரீலங்கா? முதல் கடலை கிளீன் பண்ணு. கடலில் உள்ள வளத்தை பாதுகாக்கணும். முதல் கடலை வளம் பாதுகாத்தா தான் மீன் வளம் பெருகும். மீன் வளம் பெருகினா தான் கடத்தொழில் மக்களும் படிவா வாழ்விலே அடுத்த பொழுது அந்நிய செலவாளியை பெற்று தரலாம். ஒன்றையும் செய்ய வாக்கிலே ஆற்றியம் கதையை கேட்டுக்கொண்டே பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். இதுக்கு தான் நீ அமைச்சராக வந்தனி. ஒன்றில் படித்து வந்திருக்கணும், இல்லாட்டி அனுபவம் இருக்கணும். ஒன்றும் இல்லை. இது மரம் கொத்துறவனையும் தேயிலை கொழுந்துகின்ற அமைச்சராக போட்டால் எங்கிட்ட கடத்தொழில் இன்னும் கேவலமாக தான் போகும். இன்றைக்கு கடத்தொழிலை பற்றி என்ன தெரியும், என்னத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. உங்களோட சந்திச்சு உங்களுக்குரிய கடிதங்கள் எல்லாம் தந்திருக்கிறோம். நாங்கள் ஆளுநரை சந்திச்சு ஆளுநருக்கும் கடிதங்கள் கொடுத்துருக்கோம். 1 மாதத்துக்கு இல்லை தான் கதைச்சு அமைச்சரோட கதைச்சோட முடிவு சொல்லிட்டார். அவருக்கு கவுண்ட் போய் கிடக்குறார். அப்போ இன்றைய கடத்தொழில் இன்றைக்கு இப்படியாக கொஞ்சம் நிலைமையில போய்கொண்டிருக்கு. பெருசாக சொல்றார் அவர். அதுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நாங்கள் பரிசீலனை செய்கிறோம். இது ஏற்கனவே ரணில் இந்திய அரசாங்கத்தில் இன்றைக்கு முதல் இருந்த கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா ஒரு அறிக்கை ஒன்று அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது அமைச்சர் மட்டத்தில் நிராகரிக்கப்பட்டது. அது தடை செய்யப்பட்ட தொழில், அது தடை தான். இது இதுக்கு மாற்றம் எதுவும் ஏற்படுத்தலான்னு சொல்லி அது நிராகரிக்கப்பட்டது. திருப்பி நீங்கள் இவர் கிண்டி கொண்டிருக்கிறார். இவர் யாருக்கு பின்னால் இயங்குறாரு தெரியும். இவருக்கு யாரோட போய் கதைக்கிறார், கடத்தொழில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் சொல்லி அவனும் என்ற சொல்ல கேட்டுக்கொண்டு தான் நீங்க அமைச்சராக அமைச்சர் மத்தியில் கதைச்சு கொண்டிருக்கிறாய். உண்மையின்படி நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கணும். ரோலர் பொட்டிங் ரோலர்ல இருந்து 16 தொழில் தடை, அந்த அவ்வளவு தொழிலையும் தடை செய்ய சொல்லி தான் கேட்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஆக்களும் சில தொழில் செய்யணும், எல்லாம் தடை செய்யத்தான் வேணும். கடல் வளத்தை பாதிக்கப்படுதுன்னு சொன்னா எல்லாம் தடை செய்யத்தான் வேணும். அதை விட்டுட்டு அங்க சாணக்கியர் உள்ளூர் ரோலரை நிப்பாட்ட சொல்ல நீ இந்திய ரோலரை பற்றி கேட்கிறான். உண்டை விட்டு நாட்டத்தை பிரச்சனை எடு. உந்த வீட்டு நாட்டத்தை குப்பியை கிழிய வந்து பக்கத்து வீட்டுக்கு போகலாம். நாங்கள் ஒரு எந்த வீட்டு பிரச்சனை தீர்த்தத்தில் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரோட போகலாம். அது 2 நாளும் சேர்ந்து கழிக்கலாம். ஏற்கனவே அந்த 2 நாட்டுக்கு கூடிய பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சட்டத்தில் 2 நாடு எடுத்து ஒப்பந்தம் வச்சிருக்கிறேன். காலஞ்சென்ற சுஷ்மா சுவராஜ்யம், இந்தியா அந்த வெளிவார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ்யம், இலங்கை இந்த காலஞ்சென்ற வெளிவார அமைச்சர் மங்கள சமரவீரா, சுமந்திரன், மஹிந்தா அடுத்த முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் மஹிந்த அபயரவீரா, இது எல்லாம் டில்லியில் தீர்மானம் எடுத்து தீர்மானம் ஒப்பந்தம் கையெழுத்து வச்சு அந்த இருக்கு. அதை போய் தட்டிப்பார், தூசியை தட்டி எடுத்து கேட்பிப்பார். அப்போ அதை நடைமுறைப்படுத்து. நீ அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தோட்டு இந்திய நிலப்படை பற்றி பார்லிமெண்ட்ல கதைக்கிற, நீயோ கதைக்கணும். அதை பற்றி நீ கதைக்க வேண்டிய கதையாயுது. நீ தீர்க்க வேண்டிய பிரச்சனை. உடனடி ஜனாதிபதியோட கதைச்சு இந்தியாவோட கதைச்சு இந்திய நிலப்படத்துக்கு நீ தான் பிரச்சனையை காணணும். அதை விட்டு பார்லிமெண்ட்ல அவைய கேட்கிற நீ இந்தியா நிலப்படம் விட்டுட்டீங்கன்னு சொல்லி நீங்களும் வெக்கமா இல்லையோ கதைக்கிறதுக்கு? ஒரு அமைச்சர் மாதிரியே கதைக்கிற நீ.
எங்கள பிரச்சனை எவ்வளவு கிடக்கு. நாங்கள் எங்கள வளத்தை காப்பாற்றணும். எங்களோட வளம் காப்பாற்றினா மீன் வளம் வளரும். இன்றைக்கு வடமாநிலத்தில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கடத்தொழிலாளிகள் செத்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த லஞ்சத்துக்கு நீயும் போயிருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஊழல் ஒழிக்கிறோம், லஞ்சம் ஒழிக்கிறோம், கிழிச்சிகள் என்ன ஒழிச்சறி கிழிச்ச இது என்ன மாற்றத்தை கொண்டு வந்த நீங்கள்? ஒன்றுக்குமே வைக்கல, ஒன்றுமே செய்யல. பிறகு வந்து பார்லிமெண்ட்ல போய் தான் பற்றி கேட்கிறேன். உண்மையா சாணக்கியன் என்ன கேட்டது? முதல் உள்ளூர் படையை நிறுத்தன்னு சொல்லி அதுக்குரிய நடவடிக்கை உள்ளூர் படையை நிறுத்தி போட்டு இந்திய அளவு பற்றி கதைப்போம். நாங்களும் மாறோம், நீங்களும் வாங்குவோம், 2 அரசாங்கம் போய் கதைப்போம். கதைச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். முதல் உள்ளூர்ல நாட்டத்தை வச்சு கொண்டு மற்றவனை விட்டு பிரச்சனையை கற்று இருக்கிறேன். இதுக்கு தான் நீ அமைச்சராக வந்த நீ அமைச்சராக வந்து இதுல என்னத்தை செய்த நீ? சரி, ஏதாவது ஒன்று செலவு திட்டத்தில் மீனவர்களுக்கு ஒதுக்கப்பட்டபடியான சம்பந்தமா உங்களோட நிலப்பாடு அதுல மீனவருக்கு ஒதுக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதுல கேட்கிறேன், மீனவர்களுக்கு ஏன் ஒதுக்கப்படவில்லை? இதுதான் இது ஏனென்று சொன்னால் எங்க மீனவருக்குரிய பட்ஜெட் யார் கொடுக்கிறது? கடத்தொழில் அமைச்சர் கொடுக்கணும். கடத்தொழில் அமைச்சருக்கு என்ன தெரியும்? கடலை பற்றியே தெரியாது, கடல் என்றா என்னென்று தெரியாது. அது நீங்க அப்படி கடத்தொழில் அமைச்சர் அப்ப இதுவெல்லாம் தெரிஞ்சாதான் கடத்தொழில் எவ்வளவு பாதிப்பு இருக்கு, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற, இந்த இந்திய உலகப்படால பாதிக்கப்பட்டிருக்கிற, உள்ளூர் உலகப்பால பாதிக்கப்பட்டிருக்கு, சுருக்கு வழியால பாதிக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கு சாப்பிட வழி இல்லாமல் கிட்ட நம்ம போய்கொண்டிருக்கு. அதுகள் எல்லாத்தையும் கவனத்தில் வரணும். மக்களை சந்திக்கணும், சமாசங்களை சந்திக்கணும், சங்கங்களை சந்திக்கணும், போய் மக்களை சந்திக்கணும், நல்ல முடிவுகள் எடுக்கணும். இது ஒரு முடிவும் இல்லை. ஆரோ ஒருத்தன் சொல்ற கதையை கேட்டுக்கொண்டு இவர் இயங்கி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் சரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்க, இன்றைக்கு மாற்றம் பெற போட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம்? என்ன மாற்றத்தை கொண்டு நீங்கள் ஒன்றத்தை விரல் விட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுக்கும் பக்கில உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களால் ஏறாது. என்ன உங்களுக்கு பார்லிமெண்ட்ல என்ன கதைக்கிறேன்னு தெரியல. கேட்கிற கேள்விக்கு சாணக்கியன் கேட்ட கேள்விக்கும் ரவிகரன் கேட்ட கேள்விக்கும் என்ன பதிலை சொன்ன நீங்கள் ஒன்றை விட்டு இந்திய நிறுவப்பட இதோ ஒன்ற பதில். சாணக்கியன் என்ன கேட்டவன் முதல் உள்ளூர் நிறுவப்பட நிறுத்த சொல்லி அதுக்கு சரியான பதில் இல்லை. அவைக்கு ஒரு இடம் பார்த்து ஒதுக்கப்பட்ட இடத்துல தொழில் செய்யப்பட போனியா? இவ்வளவு மாதிரி கிழிச்சு கொண்டிருக்காங்க எல்லாரும். காசுல வேண்டி போட்டு லஞ்சம் வேண்டி 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 தங்களோட பொக்கெட் எல்லாத்தையும் நிரப்பி நிரப்பி அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்குனால நீயும் துணை போயிருக்கிற ஏன் மாற்றத்தை கொண்டு வந்துடும்? சரி, இன்றைக்கு வட மாகாணத்தில் இன்றைக்கு 52,000க்கு மேற்பட்ட கடத்தொழில் மக்கள் இருக்கிறேன், 2,50,000 தொழிலாளி இருக்கிறேன். 52,000 குடும்பங்களுக்கு மேல 2,50,000 தொழிலாளி இருக்கிறேன். இன்றைக்கு என்ன செய்யறீங்க தொழிலாளிகளுக்கு? ஏதாவது மாற்று திட்டம் கொண்டு வந்துருங்களோ? இந்த தொழிலாளிகளுக்கு என்ன செய்திகள்? திரும்பியும் அழிவு தொழிலுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெளி மாவட்டக்காரருக்கு இந்த அட்டைக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு வெளி மாவட்டக்காரருக்கு அட்டைக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இன்றைக்கு இந்த கடலை நாசமாக்குறாங்க. இதாவிதமா போய் கடலை சுழி விடுறாங்க. ஒரு படகுல 3 பேர் 4 பேர் போறாங்க, 3 பேர் இறங்குறாங்க. 500 படகுண்டா 1500 பேர் அந்த கடலை நாசமாக்குறாங்க. அப்ப எல்லாருக்கும் அங்க இருந்து நீங்க திறந்து பிடிக்கிறீர்கள். நீங்கள் எல்லாருக்கும் அங்க இருந்து லஞ்சங்களை கோடிக்கணக்கில் லஞ்சங்கள் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி போட்டு இங்கே அனுப்புறீங்க. இங்க நாங்களும் சாகுறது ஏன்? அவரவர் மாவட்டத்தில் அவரை தொழில் செய்ய வேண்டியானே இங்கே அனுப்புறீர்கள். ஏன்னா தமிழில் எல்லாரும் நசிச்சு நாசமாக்கி எல்லாரும் சாகடிக்கிற கோயில் அனுப்பிக்கிறீர்கள். இப்படியாக்க வசனம் தான் நீ இருக்கா பார்லிமெண்ட்ல விட்டனி நாங்கள் அடிச்சா ஓடி ஒழிகிறதுக்கு இடம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அர்ஜுனா சொன்ன கதை கோயிலும் இப்படியாக அர்ஜுனாவை நேரம் தாக்கி இருக்கலாம். அர்ஜுனா அந்த பேரை சொல்லி தாக்கி இருக்கலாம். அவர் சொன்ன வசனம் நாங்கள் அடித்தால் நீங்கள் ஓடி ஒழிகிறதுக்கு இடம் இல்லை. அப்ப நீயும் இனவாதத்தை தான் தாக்கி கொண்டிருக்கிறார். நீ இந்த கதை சொல்லிய நீ வெக்கப்பட்டிருக்கணும். நீ எங்க வந்து ஒழிச்சிருந்தீ? அரசாங்கம் உங்களை தேடி வேட்டையாடி கொண்டிருக்கல. நீங்கள் எங்க வந்து ஒழிச்சிருந்தீர்கள்? பவனியால வந்து இந்த போராட்ட அமைப்புகள் போராட்ட குழுக்களோட தஞ்சம் வந்து அவர்கள் கூட அவர் மாசக்கணக்கில் ஒழிச்சிருந்தா நீங்கள் போனீங்க. அப்ப உங்களுக்கு அடிக்க உங்களுக்கு ஓடி ஒழிக்க இடம் இல்லாமல் தமிழர்கிட்ட வந்து தஞ்சம் ஊத்துனீங்க. தஞ்சம் அர்ஜுனா பற்றி சொன்னான். பிறகு திடீரென்று சில விஷயங்கள் கதைச்சினால் எங்களுக்கு ஒரு மன கசப்பா போறது. ஆனா நேற்று நாங்கள் பாராளுமன்றத்தில் அர்ஜுனா கதைச்ச கதை உண்மையாது என்னென்னங்களுக்கே சொல்றேன்னு தெரியல. நானே அந்த நியூஸை 4 தடவை திருப்பி பார்த்தனா எங்களோட மக்கள் எல்லாருக்கும் நான் அதை அனுப்பி கொண்டே இருந்தேன். அர்ஜுனா ஒரு நாள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இப்படியாக பாசனம் உண்மையின்படி அர்ஜுனா புள்ளி விவரத்தோட கலைக்கிற சரி. உண்மையின்படி இவ்வளவு காலமும் எங்களுக்கு தமிழ் அமைப்புகள் பாராளுமன்றத்தில் போய் அவங்க எல்லாம் என்னத்துக்கு போறவங்க? தங்கட சுயநலத்துக்கு தான் போனவங்களே தவிர தமிழர்கிட்ட நிலங்கரிக்கிறதும் போயில. எங்களுக்கு முன்னால வந்து இங்க வீரவசனம் பேசுவாங்க. ஏனென்றா நான் பார்லிமெண்ட்டுக்கு 10-15 தூரம் போயிருக்கிறேன். எங்களோட கடத்தொழில் சம்பந்தமாக கலைக்கிறதுக்கு எங்களோட குழு, நான் தனியாண்டு இல்லை, எங்களோட குழு நாங்கள் 10 பேர் 8 பேர்ன்னு சொல்லி நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு 10-15 வரைக்கும் போயிருக்கிறோம். அங்க போயக்கில்ல சும்மா கலைச்சு போட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாரும் கை கொடுப்பாங்க, எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவாங்க, சேர்த்து இருப்பாங்க, சந்தோஷமா தோலை தட்டுவாங்க, கொஞ்சி கொண்டு வருவாங்க. இங்க வந்து வீரவசனம் பேசுறது
நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் புது முறை அதுக்குள்ள வைக்கிறேன் இதுக்குள்ள வைக்கிறேன் சொல்லி இந்த வீரவசனம் பேசுறாங்க. ஆனால் அங்கே போய் என்ன செய்கிறாங்க? உண்மை அர்ஜுனா ஒரு மாற்றமானாள். உண்மையின்படி நேற்றைய வசனத்தை பார்த்தேன். உண்மையின்படி அதுல அர்ஜுனா பேசுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அதை நாங்கள் 100% வரவேற்கிறோம். இப்படியாக வசனங்களை தான் பேச வேணும். எங்களுக்கு நாட்டுக்கு என்ன தேவையோ அதுகளை செய்ய வேணும். உண்மையின்படி ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுகளை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தார். உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய வரை ஒரு தரம் இந்த பாராளுமன்றத்தில் அப்படி கதைக்கல. ஒரு தமிழ் எம்பி ஒரு தரம் கதைக்கல. இன்றைக்கு உண்மையின்படி பாராளுமன்றத்தில் உண்மை அர்ஜுனா அதை பற்றி கதைச்சதுக்கு நாங்கள் உண்மை அர்ஜுனாவுக்கு தலை வணங்குகின்றோம். ஏனென்று சொன்னால் அப்படியாக வசனம் அது வீர தமிழர் என்று சொல்றதோ அல்லது தங்க தமிழர் என்று சொல்றதோ அது என்ன தமிழர் என்று சொல்றதோ எனக்கே தெரியல. ஆனால் இதே மாதிரி தான் கதைக்கணும். அதை விட்டுட்டு தகாத வார்த்தைகள் கதைக்காமல் தகாத வார்த்தைகள் செயற்படாமல் உன் மக்களுக்கு என்ன தேவை, நாட்டுக்கு என்ன தேவை, எங்கட நகரத்துக்கு என்ன தேவை, எங்கட கிராமத்துக்கு என்ன தேவை, அதுகளை கதை இதுகளை கதை. நேற்று முன்னாடி இப்படித்தான் கதைக்கணும். பாராளுமன்றத்தில் இவ்வளவு காலம் இல்லாத ஒரு வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நானும் எந்த அறிவுக்கு பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு கதையை நான் கேட்கல. உண்மையின்படி நாங்கள் நல்லா தான் இருந்தது. உண்மையின்படி நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு இந்தியா இணையப்படைக்கு எதிரான முறையில் நாளை இன்றைக்கு ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போகிறேன் சொல்லி ஒரு தகவல் உண்டு. நீங்கள் நாளை இன்றைக்கு போராட்டம் செய்யறீங்க, உள்ளூர் படையை நிறுத்த சொல்லி போராடுவோம். இது கட்சி இந்திய ஆட்கள் வந்து அதை இந்த சொல்ல கேட்டு நீங்கள் போராடுறீர்கள். இந்தியர்களுக்கு வளப்படக்கா போராடத்தரவங்க நாங்களும் போராடினாங்க இல்லையான்னு சொல்லல. உள்ளூர் நிலப்படைக்கும் சேர்த்து போராடுவோம். இந்திய நிலப்படை உள்ளூர் நிலப்படை மோசமா இருக்கு, அதுக்கும் சேர்த்து போராடுவோம். எங்கட விட்டு பிரச்சனை முதல் தீர்த்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்தியர்களோட எதிரான முறையில் நாங்கள் நகர்த்துவோம். அதை விட்டு இன்றைக்கு மண்டதியில் எடுத்து பார்த்தா மண்டதியில் எதாலையும் ஒன்றாலையும் பாதிக்கப்படையில்லை. ஆனால் எங்கள் மக்களுக்கு ஆதரவு கொடுத்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை வந்து உண்மையின்படி சமாசங்கள் சங்கங்கள் சம்மேளனம் என்று சொல்லி எல்லாம் இருக்கு. அதுகள் எல்லாம் இன்றைக்கு தலை கட்டு குனிஞ்சு போய் நிற்குது. ஒரு கேவலம் கட்டு ஒரு கூட்டுறவு திரைக்களத்தால இன்றைக்கு உண்மையின்படி ஒரு சம்மேளனம் வந்து உண்மையின்படி ஒரு நல்ல அதிகாரமா நல்ல மாதிரி நடந்து கொண்டிருந்த சம்மேளனத்தை கெடுத்தது இந்த கூட்டுறவு திரைக்களம். யாழ் மாவட்ட உதவி ஏசி இருக்கிறார்கள், உதவி பல ஏசி இவர்களால் கட்சிக்கு விழா போய் இன்றைக்கு கூட்டுறவு திரைக்கிறதால கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்கள் சம்மேளனம் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சிதறி போயிருக்கிறோம். திருப்பியும் அதை ஒன்றை கூட்டுக்கோன்னு சொன்னால் அது கூட்டுறக்கூடிய நடவடிக்கைகளே இல்லை. இப்போதான சமாசத்தை கூட்ட போறோம் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டங்களை வச்சு வடமாகாண சமாசத்தை கூட்டுறக்கூடிய நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் சம்மேளனத்துக்குரிய நடவடிக்கை எடுக்கல. முதல் எங்களுக்கு தேவை யாழ் மாவட்ட சம்மேளனத்தின் பிரச்சனை தான் நாங்கள் முன்னுக்கு கொண்டுவோம். அதனால நாங்கள் மக்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறோம். உண்மையின்படி நாளை இன்றைக்கு போராடுறார்கள். உள்ளூர் படக்கும் போராடுவோம். தனியா இந்தியா படகு நாங்கள் முதல்ல எங்கட விட்டு பிரச்சனை தீர்ப்போம். கலைவம் எங்களுக்கு வந்து அமைச்சரும் அப்படி அவர் தேயிலை குழந்தை போட்டுக்கும். அது அவருக்கு தான் லேக்கே தான் வர. அவருக்கு பின்னால சில ஆட்கள் சில முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களோட சேர்ந்து கலைச்சு அவர்கள் சொல்றதான் இவர் செய்து கொண்டிருக்காரே தவிர தான் சுயமே அந்த பிரச்சனைக்கு வரையில. உலக கடத்தொழிலை பற்றி தெரியலன்னு சொன்னா நேரா நிறுவனத்தில் போய் நேரா நிறுவனத்தில் போய் படித்தால் கடத்தொழிலை பற்றி அவங்க ஆய்வுகள் சொல்லுவாங்க. என்னத்தாலே அழிவு என்னத்தை நிப்பாட்டணும் எதை செய்யணும் மட்டும் சொல்லி நேரா நிறுவனம் சொல்லும். ஆனால் ஒரு நேரத்தில் நேரா நிறுவனம் நெக்டா நிறுவனம் சில கட்சி சில அரசியல்வாதிகளுக்கு துணை போராட்டம்லாம் இன்றைக்கு உங்களோட கதை கேட்க தாங்கள் என்ன செய்யறது, தங்களுக்கு நெருக்கம் தருது. அப்ப நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் வந்து சொல்லி நாங்கள் அவிய மூறியலாம் அப்படி நாங்கள் மூறினா தங்களுக்கு இடமாற்றம் தர்றாங்க. அந்த பயத்துல நாங்கள் விழா போனவங்க. அதே மாதிரி இப்ப நீயும் விழா போட்டி எங்களுக்கு ஒரு சந்தேகமா கிடக்கு. தயவு செய்து இனிமேல் தன்னும் 96ஆம் ஆண்டு 2வது இலக்க சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்து. இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லா தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்த வேண்டி வரும். இது என்ன மாற்றத்தை கொண்டு வந்த நீங்கள் ஒன்றுக்குமே வாக்கில்லை, ஒன்றுமே செய்யல. உண்மையின்படி அர்ஜுனா புள்ளி விவரத்தோட கலைக்கிற சரி. உண்மையின்படி இவ்வளவு காலமும் எங்களுக்கு தமிழ் அமைப்புகள் பாராளுமன்றத்தில் போய் அவங்க எல்லாம் என்னத்துக்கு போறவங்க தங்கட சுயநலத்துக்கு